சண்டே ஸ்கூல் எஜுகேஷன் சார்பாக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். உங்களை அன்போடு கூட வரவேற்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த சண்டே ஸ்கூலினுடைய இந்த பணி சிறக்க வாழ்த்துக்கிறோம். இந்த பணி மேலும் 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 கர்த்தருடைய வருகை மட்டும் இன்னும் பல லட்சங்களுக்கு, ஆயிரங்கள் இல்லை, லட்சங்களுக்கு உங்களுடைய பணி சிறக்க உங்களுடைய பணியை நாங்கள் திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி போற்றுகிறோம், வரவேற்கிறோம். இந்த கண்காட்சியை பார்க்க வருகிற என் அன்பு குடும்பங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் உங்களை இந்த கண்காட்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். எல்லாரும் கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். செபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த கண்காட்சி ஆசீர்வதியும், பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் ஆமென். It's our great honor to welcome our chief guest, Past Uncle David Uncle, to this exhibition. தானியல் சிங்கக்குகை. தானியல் சிங்கக்குகையில் போட்டிருக்கும் போது சிங்கம் உள்ளே இருக்கும் போதும் தானியலை கடிக்காமல் பாதுகாக்கிறாங்கன்றது மாதிரி செஞ்சுருக்காங்க. சஞ்சி பிக்லஸ் கிளாஸ் ஆவின் கனிகள் 9. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம். நோவாவின் வேலை. சாச்சி நெல்லி, தனுஷ்கா. மராக்லின் பிளஸ் ஏதென் தோட்டம். Welcome to ICA Sunday School exhibition. My name is Anisa. I'm studying with beginners class. This is a 7 days creation. Praise the Lord. என் பேர் ஹாரிஸ் ராஜ். என் செக்ஷன் பிரைமரி ஏ. இன்னைக்கு நான் பேச போகிறது, எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது சிங்ககிபி. இதில் தானியல் எப்படி போய் மாட்டிக்கிட்டாருங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தானியல் அவர் வீட்டில் 3 வேளையும் ஜெபிப்பார். ஒரு நாள் விடாமல் அவர் ஜெபிப்பார். அவங்களுக்கு நிறைய எனிமீஸ் இருந்தாங்க. அவங்க ராஜா கிட்ட சொன்னாங்க. அந்த ராஜாவும் அவங்க கிட்ட சொல்லி அவனை பிடித்துட்டு சிங்ககிபியில் போடு என்று சொன்னாங்க. சிங்ககிபியில் போட்ட பிறகு தானியலை அந்த சிங்கங்க ஒன்றுமே செய்யலை, ஒரு சேதம் கூட படுத்தலை. ஏசப்பா கட்டளையிட்டாங்க. தூதர்கள் சிங்கத்தோட வாயை கட்டி போட்டாங்க. அதனால் இவர் ஒரு இதுவும் சேதமும் இல்லாமல் எல்லாம் ஜெபிச்சுட்டே இருந்தார். பிரைஸ் தி லார்ட். என் பேர் யோஃபி பிரசன்னதாஸ். நான் பிரைமரி ஏலேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நோவா பேழையை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ஆச்சுன்னா, நோவா பேழையை ஏசப்பா என்ன சொன்னார்னா, இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன், எல்லாருக்கும் நீ எல்லாரையும் ஒழுங்காக இருக்கிற மாதிரி, அவருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி இருக்க சொன்னாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த நோவா என்ன பண்ணுறாருன்னா, எல்லா ஜனங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சுவிசேஷம் சொல்கிறாரு. எல்லாரும் கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறமா ஏசப்பா சொன்னார்னா நீ ஒரு வந்து பேழையை கட்டு அப்படின்னாரு. நோவா என்ன பண்ணார்னா அந்த பேழையை கட்டி முடிக்கிறது வந்து 1 வருஷம் ஆச்சு. அப்புறம் என்ன பண்ணார்னா அந்த பேழையை ஃபுல்லாக கட்டிட்டோடனே எல்லா மிருகங்களையும் வந்து ஏசப்பா கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பேழையை உள்ள அமைச்சிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த பேழை புறப்படும் போது ஏசப்பா வந்து அந்த கதவை வந்து அடைச்சிட்டாரு. இப்போ வந்து இந்த பேழை உள்ள 3 அடுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் இருக்குது. அப்புறம் இங்கே மேலே வந்து இந்த கப்பல் உள்ள ஏறுறவங்க 8 பேர். இங்கே வந்து எல்லாம் அந்த 40 நாள் மழை பெஞ்சுது. இப்போ திருப்பி இந்த வந்து 40 நாள் மழை முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணாருன்னா இவர் வந்து காக்கையை அமிச்சார். காக்கா போயிட்டு திருப்பி வரவே இல்லை. அப்புறம் வந்து 2வது வந்து புறாவை அமிச்சார். புறாவை போயிட்டு ஃபஸ்ட்டு முறை வந்துச்சு. அதுக்கப்புறமா 2வது முறை அறுக்கும்போது ஒலிவ இலையை எடுத்துகிட்டு வந்துச்சு. இப்போ வந்து நோவா என்ன பண்ணுறாருன்னா அந்த எடுத்துகிட்ட உடனே எல்லா மிருகங்களையும் வெளில அனுப்புகிறாரு. வெளில அனுப்பிச்சிட்ட உடனே என்னாச்சு, பலி செலுத்தினார். ஏசப்பா சொன்னார், இனிமேல் வந்து நான் மலையை வந்து அழிக்க மாட்டேன், இந்த ஜனங்களெல்லாம் அழிக்க மாட்டேன். அதுக்குன்னு காரணமாக உடன்படிக்கையாக ரெயின்போவை வச்சார். First Lord, I am Primary 10 வாதைகள். Praise the Lord. ஜூனியர் பிரைமரி செக்ஷன். இப்போ நம்ம கானாவூர் கல்யாண நிகழ்வு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிரைமரி ஏ செக்ஷன் சார்பாக ஆசாரிப்பு கூடாரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மோசேக்கு தேவன் கட்டளையிட்ட மாதிரியின்படியே இந்த ஆசாரிப்பு கூடாரம் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம். இது ஒவ்வொன்றுலேயும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உடன்படிக்கையின் பெட்டியில் தேவ ஆவியானவரே அங்கே வெளிச்சமாக இருந்திருக்காரு. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்து குத்து விளக்கு அதனுடைய வெளிச்சம் வந்து அது பிரகாரத்தில் வந்து நார்மலாகவே அந்த வெளிச்சம் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுலேயும் உடன்படிக்கை பெட்டி, அங்கே 2 கேருபீன்கள், அதுக்கப்புறமேட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து குத்து விளக்கு, அப்பத்தின் மேஜை, தூபபீடம், பிரகாரத்தில் தூபபீடம், தண்ணீர் தொட்டி, ஆசாரியன். இதுதான் ஆசாரிப்பு கூடாரம். இயேசுவின் பிறப்பு முதலாவது வைத்திருக்கிறோம். 2வது வந்து யோவான் ஸ்நானகனோட வாழ்க்கை வரலாறு. அடுத்தபடியாக ஒரு மலை பிரசங்கம், இயேசுவின் அற்புதமான காற்றையும் கடலையும் அதட்டின காரியங்கள். இது வந்து பெதஸ்தா குளம். அடுத்தது வந்து சமாரியா பெண்ணோட விஷயங்கள். அடுத்தது வந்து கொல்கதா மலை, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்ட கொல்கதா மலை. அடுத்ததாக இயேசுவின் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் மேல் வீட்டில் அறையில் தங்கியிருக்காங்க. பெந்தகோஸ்தே நாள் சீஷர்கள் வந்து இரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க. 12 சீஷர்கள். சபைகளில் அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அந்த ஆசீர்வாதங்கள். கடைசியாக இயேசுவின் 2ஆம் வருகை. Praise Lord. என்னோட பேர் வந்து மணிஷ் ஃப்ரம் ஜூனியர். இது வந்து இயேசுவின் பிறப்பு பற்றி இருக்குது. Praise Lord. என் பேர் வந்து ரூஃபஸ் ஜெஸ்ரோ. நான் ஜூனியர் பியில் படிக்கிறேன். என்னோட தலைப்பு வந்து யோவான் ஸ்நானகன். Praise Lord. என்னுடைய பேர் கெவின் கேப்ரியல். நான் ஜூனியர் பி. என்னுடைய தலைப்பு வந்து மலை பிரசங்கம். Praise Lord. என் பேர் வந்து சஞ்சனா. என்னுடைய தலைப்பு வந்து கர்த்தர் வந்து காற்றையும் கடலையும் நிப்பாட்டுறது. இது வந்து மார்க் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் இருக்குது. Praise Lord. என் பேர் கிருஷாந்த். நான் வந்து பிரதஸ்தா குளம் பற்றி நோய்கள்லாம் இருக்கவும் தண்ணியில் இறங்கி வந்து குளிச்சா சரியாகும் உங்களுக்கு. Praise Lord. என் பேர் லத்திகா. நான் ஜூனியர் பி படிக்கிறேன். எனக்கு கொடுத்த தலைப்பு சமரியா பெண். Praise Lord. என் பேர் ஜெஸ்ஸி. நான் ஜூனியர் ஏல படிக்கிறேன். இன்றைக்கி இந்த மாடல் பேஸ்ட் ஆன் ஏசப்பாவோட சிலுவை காட்சி கொல்கத்தா மலையில் இருக்குது. ஏசப்பா நம்மளுக்காக ரத்தம் செஞ்சு மறிச்சார். ஸோ நம்ம வந்து அவருக்கு நிறைய ஆத்மாக்கள் சமர்ப்பிக்கணும். தேங்க்யூ. Praise the Lord. என்னோட பேர் வந்து அக்ஷய். Today I'm going to talk about the death of Jesus and the resurrection of Jesus. This scene talk about the crucifixion of Jesus Christ. He spoke the words, "It is finished," mean that
He has finished everything for us. He has taken the penalty for our sin. He has taken our sin, curses and diseases. This scene talk about the risen of Jesus. Jesus has risen by overcoming the last enemy, death. He promised that he will be with us till the end of the world. Thank you. சீஷர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. ஏன் பாடுறீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. காரணம், இந்த மாடல் என்னோட மாடல் பெந்தேகோஸ்தே நாள். பெந்தேகோஸ்தே நாள் என்றால் 50வது நாள். அதாவது ஏசப்பா படத்துக்கு ஏறின பிறகு சீஷர்கள் மேல் வீட்டு அறையில் கூடினப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து ஜெபிச்சாங்க. அப்போது ஏசப்பா வந்து அவங்களுக்கு அக்கினிமயமான நாவுகள் கொடுத்து அவங்க பல்வேறு பாஷைகளில் பேசினாங்க. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஜாஸ்மின். நான் ஜூனியர் ஏ படிக்கிறேன். இன்றைக்கி நம்ம 12 சீஷர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பிலிப்பு, இவர் வந்து சிலுவையில் மரிச்சார். இவர் வந்து கிரீஸ் நாட்டில் மரிச்சார். அடுத்தது வந்து அந்திரேயா, இவர் வந்து எக்ஸ் வடிவத்தில் இருக்க சிலுவையில் வந்து மரிச்சார். இவரும் வந்து கிரீஸ் நாட்டில். அடுத்தது வந்து அல்பேவின் குமாரனாகிய யாக்கோபு, இவர் வந்து கல்லெறிஞ்சு இவரை கொன்னாங்க. இவர் வந்து எகிப்தில் இறந்தார். அதுக்கப்புறமா வந்து மத்தேயு, இவரை வந்து 2 துண்டாக வெட்டினாங்க. இவர் வந்து எத்தியோப்பியாவில் இறந்தார். அடுத்தது வந்து இவர் செபதேவின் குமாரனாகிய யாக்கோபு, இவரை வந்து அதாவது தலை வந்து சிரசேதம் பண்ணாங்க. அதாவது தலையை வந்து வெட்டிட்டாங்க. இவர் வந்து ஜெருசலேமில் இறந்தார். அடுத்தது வந்து யூதாஸ் காரியோத், இவர் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து ஏசப்பாவை காட்டி கொடுத்தவர். 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தாரு. இவர் வந்து அதாவது சூசைட் பண்ணிக்கிட்டாரு. இவர் வந்து ஜெருசலேமில் இருந்தார். அடுத்து வந்து டர்க்கி நாட்டில் வந்து ததேயு இறந்தார். இவரை வந்து துண்டு துண்டாக வெட்டிட்டாங்க. அடுத்ததுக்கு அப்புறமா பர்த்தலமேயு, இவரை வந்து உயிரோடைய தோல் உரிச்சாங்க. இவரும் வந்து துருக்கியில் இறந்தார். அடுத்தது வந்து சீமோன், இவரை வந்து அதாவது வந்து கத்தியில் வந்து கொண்டுட்டாங்க. இவரும் வந்து துருக்கி நாட்டு தான். அடுத்தது யோவான் வந்து ரத்த சாட்சியாக மறிக்கல. ஆனால் இவரை துருக்கி நாட்டில் வந்து சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டாங்க. ஆனால் இவருக்கு ஒன்றும் ஆகலை. இயற்கை மரணம் அடைஞ்சார். அடுத்தது வந்து தோமா, இவர் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் சென்னையில் வந்தார். இவரை வந்து அதாவது வந்து ஜபம் செஞ்சுட்டு இருக்கும் போது அவருடைய எதிரி அதாவது சோல்ஜர் வந்து இவரை வந்து ஈட்டியில் வச்சு கொண்டுட்டாங்க. அடுத்தது வந்து பேதுரு வந்து தலைகீழ இருக்கிற சிலுவையில் வந்து போட்டாங்க. இவர் வந்து ரோம் நாட்டில் இறந்தார். ஸோ நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, நம்மளும் வந்து இந்த சீஷர்கள் போல் நிறைய ஏசப்பாவை பற்றி சொல்லி ரசிக்கப்படாதவங்கள ஏசப்பா கூட வழி நடத்தணும். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். இது வந்து வெளிப்பட்டின விசேஷத்தில் கொடுக்கப்பட்ட 7 சபைகள். 7 சபைகளும் ஜெயம் கொள்கிறவர்களின் ஆசீர்வாதங்களும். எபேசு சபை ஜீவ விருட்சம், சிமிர்னா சபை 2ஆம் மரணத்தில் தேசமில்லை, பெர்கமு சபை மறைவான மன்னா வெண்மையான குறிகள், தியத்தீரா சபை பிதாவின் அதிகாரம் விடிவெள்ளி நட்சத்திரம், சர்தை சபை வெண் வஸ்திரம் ஜீவ புஸ்தகம், பிலதெல்பியா சபை தேவனுடைய ஆலயத்தில் தூணாகுவார், தேவனுடைய புதிய நாமம், லவோதிகேயா சபை கர்த்தரோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி செய்வார். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். என் பேர் லெவின் ஏஞ்சல். நான் இப்போ பேச வந்துள்ள தலைப்பு இயேசுவின் 2ஆம் வருகை. இது வானம், பூமி, பரலோகம்.
வெல்கம் டு அவர் ஐசிஐ சண்டே ஸ்கூல் எக்ஸிபிஷன் 2024. நான் வந்து இன்டர்மீடியட் கிளாஸ் டீச்சர் மகாலட்சுமி. என்னோட கிளாஸில் ஸ்பெஷலாக வந்து பாபிலோன் தொங்கு தோட்டமும் அற்புதங்களும் ஓமைகளும் வச்சுருந்தோம். அற்புதங்களில் பார்த்தீங்கன்னா திமிர்வாதக்காரனை குணப்படுத்துதல், 5 அப்பம் 2 மீன், 10 மேற்கொள்ளுன சுகமளித்தல் வச்சுருந்தோம். ஏசப்பா செஞ்ச அதிசயங்களை பார்த்தா வேதத்தில் 50க்கும் மேலே இருக்குது. அதை நம்ம எழுதணும்னா ஒரு புத்தகங்களே பத்தாது. நான் அதுலேருந்து ஒரு சிலதை மட்டும் காமிச்சிருக்கேன். முதலாவது வந்து திமிர்வாதக்காரனை ஏசப்பா சுகமாக்கும் போது இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, அவர் நமது பரிகாரி அப்படின்னு நம்ம கற்றுக்குறோம். அடுத்ததாவது கண்ணு தெரியாத பிறவி குருடனை ஏசப்பா சுகமாக்கும் போது அதுலேருந்து அவர் வந்து அதிசயமானவர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மூணாவது 5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேருக்கும் மேலே அவர் போஷித்தாரு. அதனால அவர் வந்து அதிசயம் போதுமானவராக இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். என் பேர் வந்து ஆனி ரினிஷா. இதில் வந்து 30க்கும் மேற்பட்டது பைபிளில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இளையகுமாரன், காணாமல் போன இளையகுமாரன், காணாமல் போன 100 ஆடுகளில் 1, காணாமல் போன 10 வெள்ளிக்காசில் 1. இதுல இருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன்னா, பாவத்தில் தொடர்ந்து இருந்த நம்மளை கூட ஏசப்பா மீட்டு கொண்டு ரட்சித்தார். பிரைஸ் தி லார்ட். என்னோட பேர் எமிலி. இது வந்து பாபிலோன் தொங்கு தோட்டம். 6th செஞ்சுரியில் நேபுகாத்நேசரால் கட்டப்பட்ட பாபிலோன் தொங்கு தோட்டம் தான் இது. இது வந்து அவருடைய ஒய்ஃப் குவீன் அமாத்திஸ்க்காக இவர் வந்து கட்டினார். குவீன் அமாத்திஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே மேதியன் பெர்சியா நாட்டில் வளர்ந்து அங்கே காடு பகுதியாக இருந்ததால் திரும்ப இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாபிலோன் நாட்டுக்கு வரும்பொழுது இங்கே வந்து வெப்பமும் சூடும் ஜாஸ்தியாக இருந்ததால் உடல்நிலை சரியில்லாமலும் மனசு சரியில்லாமலும் இருந்தாங்க. இதை பார்த்து தன்னோட மனைவிக்காக ஏதாவது செய்யணுன்ட்டு தான் பாபிலோன் அரசர் நேபுகாத்நேசர் இந்த தொங்கு தோட்டத்தை கட்டினாரு. இது வந்து 7000 பேர் மேற்பட்டவங்க வந்து இந்த தொங்கு தோட்டத்தை கட்டினாங்க. இது 77 ஃபீட் ஹைட்டு, அதாவது 5 மாடி உயரத்தில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூப்ரட்டிஸ் நதி ஓடுறதுனால வாட்டர் செயின் பம்பிங் சிஸ்டமால் இதை வந்து இங்கேருந்து ஆர்டிஃபிஷியலாக அப்போவே தண்ணி எடுத்து ஊற்றிருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டின நேபுகாத்நேசரோட அறிவை வந்து நம்ம வந்து பாராட்டுற விதமாக, அது நேபுகாத்நேசரோட அறிவு கிடையாது, அது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அறிவு. கர்த்தர் தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை கட்டுறதுக்கு நேபுகாத்நேசருக்கு அறிவு கொடுத்தாரு. என்னதான் இருந்தாலும் அவரோட பெருமையின் காரணமாக இது 400 வருஷம் கழித்து நிலநடுக்கத்தால் அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி நம்ம வந்து நம்மளோட பலனால நம்மளோட பெருமை நம்மளோட அறிவு அப்படின்னு சொல்லும்போது நம்மள்தான் ஒரு நாள் விழுந்துடும். எல்லாமே அது கர்த்தர் கொடுத்தது, அது கர்த்தருக்கே திரும்ப செலுத்தணும். நன்றி. பிரைஸ் லார்ட். என் பேர் நித்திகா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, பரலோக ராஜ்யம் எதற்கெல்லாம் ஒப்பாய் இருக்கிறது. புளித்த மாவு, கடுகு, முத்து, வலை. வலையில் வந்து சிக்கும் மனிதர்கள்லாம் பரலோக ராஜ்யம் போவாங்க, சிக்காத மனிதர்கள்லாம் நரகத்துக்கு போவாங்க. பிரைஸ் லார்ட். என் பெயர் யுவஸ்ரீ. பவுல் பற்றி மனத்திருந்த வாழ்க்கையை பற்றி பவுல் பார்க்கலாம். பவுல் வந்து சிறப்பு குறிப்பு. பவுலின் இயல் பெயர் சவுல். பவுல் எத்தனை புத்தகம் எழுதுகிறான்? 14 புத்தகம். அப்போஸ்தலர் முதல் எபிரேயர் வரை. பவுலின் தொழில் கூடாரம் தொழில். பவுல் சொந்த ஊர் தர்சுப்பட்டினம். தர்சுப்பட்டினம் அவர் வந்து பொலாங்க பைபிளை வந்து கொடுமைப்படுத்தினார். அதுக்கப்புறம் தமஸ்கு பட்டணத்துக்கு போக வழியில் அவர் வானத்திலிருந்து ஒரு வழி அவர் சுட்டு பிரகாசித்திருந்து அப்போ அவர் காது வந்து ஒரு குரல் மட்டும் கேட்டுச்சு, சவுளே சவுளே நீ ஏன் துன்பப்படுத்தி அப்படி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கு வந்து பவுல் யார் ஆண்டவரே அப்படி கேட்கும்போது, நீ என்னை துன்பப்படுத்திக்க இயேசு நானே அப்படின்னு சொல்லும்போது, நீ போ தம்ஸ்கு பட்டணத்துக்கு போ, அங்கே வந்து உனக்கு தெரிஞ்ச அனனியா என்ற தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவனுக்கு ஒன்று கண் பார்வை தருவார் அப்படின்னு சொல்லிருக்கும் போது அவர் சொல்கிறாரு, அவர் 3 நாட்களாக கண் பார்வை இல்லாமல் இருந்தது. அனனியா வந்து அவர் பார்வை கட்டும்போது மீன் பெசதுகள் அது கீழே வந்து பவுல் வந்து கடைசியில் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் சொல்ல நம்ம எப்பொழுதும் கர்த்தரை சொல்லும் போது அவர் சித்தத்தின்படி நம்ம செய்யணும். எந்த வேலையாக இருந்தாலும் அவர் சித்தத்தின்படி செய்யணும். ஆமென். பிரைஸ் லார்ட். என் பேர் நிஷாந்தி. ஏசப்பா பைபிளில் 30க்கும் மேற்பட்ட உண்மைகளை சொல்லியிருக்காரு. அதில் ஒன்று தான் இது. விதை விதைக்கிறவன் விதை விதைக்கும் போது சில விதைகள் வந்து வழி அருகே விழுகுது, சில விதைகள் பாறைகளுக்கு நடுவே விழுது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுது. விதை விதைக்கிறவனுக்கு ஒப்பா ஏசப்பா இருக்காரு, விதைகளுக்கு ஒப்பா தேவ வார்த்தை இருக்குது. பிரைஸ் லார்ட். என் பேர் வந்து நெக்ஸா. 32 உவமைகளில் இது ஒரு உவமை. வழிபோக்கனை வந்து திருடர்களை அச்சு போட்டு அவங்க காசு ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவாங்க. 2 பேர் வருவாங்க. ஆசாரியர் லேவியர் வந்து அவரை பார்த்துட்டு கம்முன்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சமாரியன் வருவார். அவரை பார்த்துட்டு கட்டு போட்டு அப்புறம் வந்து சத்திரத்தை எடுத்துன்னு போய் சேர்ப்பார். அவர்கிட்ட போயிட்டு, இவரை நல்லா பார்த்துக்கோங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் கொடுத்துட்றேன்னா அவர்கிட்ட காசு கொடுத்துட்டு போயிடுவார். பிரைஸ் லார்ட். ஐசிஐ சண்டே ஸ்கூல் சார்பாக இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நாங்கள் ஒரு எக்ஸிபிஷன் பொருட்காட்சி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கண்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா சபையின் 4 விதமான வளர்ச்சியை காமிச்சிருக்கோம். அதாவது ஆதி நாட்களில் இருந்த திறந்த வெளி பலிபீடம், 2வதாக மோசேக்கு வெளிப்படுத்தப்பட்ட
ஆசாரிப்பு கூடாரம், மூன்றாவதாக சாலமோன் கட்டின தேவாலயம், நான்காவதாக நாமே ஆலயம். கொரிந்தியர் 3:16 படி நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்ற ஒரு கான்செப்டோடு நாங்கள் இந்த மாதிரி சபையின் பரிணாமம் என்ற ஒரு தலைப்பில் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். சிவராம். நம்ம இப்போ பார்க்க போகிறது சபையின் பரிணாமம். சபையின் பரிணாமத்தில் ஃபஸ்ட்டு வகை வந்து திரண்ட வெளி பலிபீடம். இது இந்த திறந்த வெளி பலிபீடத்தில் மூலியமாக தான் ஃபஸ்ட்டு எல்லாரும் காணிக்க கத்தருக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆபேல் காலத்துலேருந்து மோசே காலம் வரையும் இந்த திறந்த வெளி பலிபீடம் தான் எல்லாருக்கும் பலி விட்டாங்க. இது மூலியமாக கத்தருக்கு காணிக்கைகளை கொடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். இது சபையின் பரிணாமம் 2வது ஸ்டேஜ், ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து யாத்திராகமம் 25 காலத்தில் இருக்குது. கர்த்தர் வந்து மோசமாக வெளிப்பட்டு செய்யப்பட்ட ஆசரிப்பு கூடாரம். இது ஒரு கண்டிஷன் இருக்குது. இது வந்து சீத்தி மரத்தால் செய்யப்படணும்னு கர்த்தர் வந்து மோசேயிடம் வெளிப்படுத்துவார். ஆசரிப்பு கூடாரத்தில் 3 ஸ்டேஜ் இருக்குது. முதல் வந்து பிரமாணம், 2வது வந்து பரிசுத்த ஸ்தலம், 3வது வந்து மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலப்படி பார்த்திங்கன்னா மோசைக்கு மட்டும் அல்லட் இருக்குது. ஏன்னா கர்த்தர் வந்து மேகஸ்தம்பமாக வந்து அவரோட பேசுவார். 2வது வந்து பலி வந்து யூதா 12 கோத்திர மக்கள் வந்து பலியிடுவாங்க. அப்பொழுது கர்த்தர் அக்னி ஸ்தம்பமாக வந்து மேகஸ்தம்பமாக அவருக்கு பதிலளிப்பார். மகா பரிசுத்த ஸ்தலம் முன்னாடி இருக்கிறது ஆட்டு மயிரால் செய்யப்பட்ட ஒரு ஷால். அதுக்கப்புறம் பிரகாரம் முன்னாடி இருக்கிறது வந்து மெல்லிய நூலால் செய்யப்பட்ட ஒரு ஷால். இது தான் ஆசரிப்பு கூடாரம். இது தான் யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மோசேயரிடம் வெளிப்படுத்தின ஆசரிப்பு கூடாரம். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். இது சபையின் பரிமாணம் 3வது வகை. இது சாலமோன் கட்ட தேவாலயம். இது முன்னாடி தாவீது கட்டணும்னு நினைப்பார். ஆனால் கட்ட முடியாதனால அவர் பையன் சாலமோன் இதை வெற்றிகரமாக கட்டி முடிப்பார். இதை கட்டுறதுக்கு மட்டும் 13 வருஷம் ஆகும். காலதாமதமாக கட்டப்பட்டிருந்தாலும் இது வந்து உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக கட்டப்பட்டிருக்கும். இது வந்து 1000க்கும் மேற்பட்ட ஆளுங்களை வச்சு, நுணுக்கமான திறமை உள்ள ஆளுங்களை வச்சு இந்த வெற்றிகரமாக கட்டி முடிச்சிருப்பார். இது வந்து கொப்பேரை, இது வந்து வெங்கல தொட்டி, இது வந்து வெங்கல பலிபீடம். இதில் தங்கத்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. தங்கம், வெள்ளி மற்றும் வந்து வெங்கலம். தங்கம் வந்து 3000 டன்னு. கிலோக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 27,25,544 கிலோ தங்கம் யூஸ் பண்ணிருக்காங்க. இது 4வது வருஷம் சாலமோன் ஆட்சி 4வது வருஷத்தில் இது அஸ்திபாரம் போட்டு இது வெற்றிகரமாக முடிக்கும் போது சமாதான பலின்னு ஒன்று இடுவாங்க. அதுக்கு வந்து 22,000 மாடும் 1,20,000 ஆடும் வந்து இதுக்கு பலி இடுவாங்க. இந்த 3 முறை நிற்கிறது வந்து என்னென்னா ரிஷபம்னு சொல்லுவாங்க. ரிஷபம்னா பல்லம்னு அர்த்தம். இந்த ஒரு மாடும் ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்தை குறிக்குது. இதுவே சாலமோன் கட்ட தேவாலயம். தேங்க்யூ. இதுதான் கடைசி பரிணாம வளர்ச்சியோட சபை. இதில் 1 கொரிந்தியர் 3:16 நாமோ தேவனோட ஆலயம்னு சொல்லியிருப்பார். இதில் ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்த ஆவி, ஆவியின் கன்னிகளும் ஆவியின் வரங்களும் இது 3மே இருந்தால் தான் வரும். இந்த ஆசாரிப்பு கூடத்தில் இதெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏசப்பா வந்து நாமோ தேவனோட ஆலயம்னு சொல்லிட்டு மனுஷனை பற்றி சொல்லியிருப்பார்.